இன்னொரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். வேதவசனம் எங்களுடைய ஆத்ம கண்களை திறப்பதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணும் வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென். ரைட். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு அடுத்தால ஒரு பையன், அப்பா பேங்கில் வேலை பார்த்தாரு, அவன் அம்மா டீச்சர், ஒரே பையன். இல்லையா, ரொம்ப லட்சக்கணக்கில் பைசாலாம், ரொம்ப சொந்த, அந்த நேரத்தில் புல்லட்லாம் வச்சுருந்தான். இல்லையா, இப்போ நான் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே, நான் கல்யாணம் முடிஞ்ச உடனே அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன செய்தேன், நான் அப்போ போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்த உடனே, அவன் பேர் சத்யநாதன். என்ன குட்டியப்பானா என்னென்ன செய்தீங்க அப்படின்னா, என்ன குட்டியப்பான்னு சொல்லுவாங்க. என்ன குட்டியப்பானா என்னென்ன செய்தீங்க அப்படின்னா, நான் ஊழியம் செய்கிறப்பா அப்படின்னு. ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு. அவன் கிறிஸ்டின் தான், ஆர்ச்சி கிறிஸ்டின். டூ, நீ எல்லாம் ஊழியம் ஏதோ ஓமனால 4 பேர் இருந்து நீ பேசுகிறத கேட்கான். எனக்கு என்ன திடீர்னு அப்படி சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவன் அப்படியே சின்ன பிள்ளையிலேருந்து 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று பேசி பழக்கம். அவன் உடனே டக்குன்னு அப்படி சொல்கிறான், நீங்கள் வசனத்தை சொல்ல 4 பேர் கேட்க, நீயே பாவியில் பெரிய பாவி, நீ போய் வசனம் சொல்லி 100 ஆளை திருத்தவா? எனக்கு இப்போ கேட்டால் கூட, இப்போ நினச்சா கூட சிரிப்பு வரும். ஐயப்பா வேலை இல்லைன்னு சொல்லி டிரைவர் ஆனான். டிடிசியில் ரூபா கொடுத்து டிரைவர் சீட்லாம் வாங்கிட்டான். டிரைவர் போயிட்டு இருக்கும்போது திருச்சியில் வண்டிக்கு வந்து ஆள் இறந்து போயிட்டான். 2 பிள்ளைகள் வேறு, பொட்டை பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்குது. ரொம்ப நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றாவே வளர்ந்துருக்கோம். அந்த பையனை எங்கள் வீட்டுக்கு ஒரு 5 வீடு கழிச்சு இல்லையா. அப்போ தான் நான் என்ன நினைக்க ஆரம்பித்தேன்னா, அவர் தேடிட்டு போகிற ஆளே அற்பமானவர்கள், இழிவானவர்கள், இந்த மீன் பிடிக்கிறவர்கள், செம்படவர்கள், அல்லலியா யார் பரிசேயர்கள், அல்லலியா காணிக்கை வாங்குகிறவர், அந்த வரி வசூல் செய்கிறவர்கள், இவரை தான் தேடி போய் அவர் கிங்காக மாற்றுறாரு. வேதம் யோவானும் பேதுருவும் பேசுகிற தைரியத்தை கண்டு இவர்கள் கல்லாதவராயிற்றே, என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு கல்லாதவனை கொண்டு போய் நிலை நிறுத்துகிறார். உலகத்திலே பேதுருவுடைய சர்ச் தான் முதல்ல. ஏகப்பட்ட பேதுரு சர்ச்சுகள் கட்டப்பட்டது. ஆனால் படிப்பறிவு இல்லாதவர்கள், படிப்பே கிடையாது. ஒன்று இயேசுதான் தேவன்கிறது தெரியும். அதனால் அந்த இழிவான பாத்திரத்தில் தன் மகிமையை ஊற்றி அவர் பிரகாசமானார் தேவன். அப்போ நான் கிறிஸ்துக்குள்ளே வந்தவர் தான் நினச்சேன். என்னோட அவன் பக்திமான். அந்த பையனை சொல்கிறேன், அந்த பையனும் ரொம்ப பக்திமான். ஆர்ச்சி சர்ச்சில் கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவான். அப்போவே புல்லட் வச்சுருந்தான். நான் சொல்லுறது 30 வருஷத்துக்கு முந்தி உள்ள கதையை சொல்லிகிட்ருக்கேன். 25 வருஷத்துக்கு முந்தி இருக்கும். அப்போவே புல்லட்டு. அவள் அப்பா பேங்கில் வேலை பார்க்குற, அவள் அம்மா டீச்சர். ஏற்கனவே அவங்க ஏகப்பட்ட வசதி உண்டு அந்த வீட்டில். அவங்க வீட்டில் எல்லாருமே டீச்சர்ஸ். உங்கள் சித்தப்பா, மாமா, அத்தை எல்லாம் லைனாக விட்டுருக்கோம். எங்கள் தெருக்குள்ளே நுழைஞ்சிட்டேன்னா அவங்க வீடு, அவர் தாத்தாவுக்கு 10 பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு வரிசையாக வீடை கூட்டி, நீங்கள் வேறு எங்கேயும் போகக்கூடாது, மகளானாலும் சரி மவனானாலும் சரி பக்கத்திலே இருக்கணும்னு எல்லாத்துக்கும் வீடை லைனாக கட்டி கொடுத்துட்டாரு. இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம தகுதி தேவர் சமூகத்திலே அது எடுபடவே மாட்டேங்குது. தகுதி இல்லை, நான் பலவீன அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் தகுதிப்படுகிறார்கள். அல்லேலூயா. இவன் பவுலை பார்த்தீங்கன்னா ரொம்ப படிச்சவன், கமேலியன் பாடத்தில் படிச்சவன். அவன் பெரிய கோடீஸ்வரன், அதிகாரம் பெற்றவன். ஒரு டைரக்டர் ராஜாட்ட போய் பேசக்கூடிய, பரிசேர் சதுசேர் ஆசாரியன்ட்ட போய் டைரக்டாக பேசி அதிகாரத்தை வாங்கக்கூடிய தன்மையில் உடையவன் பவுல். அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? வாசிப்போம் ஒரு வசனத்தை. பிலிப்பியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நாலாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 272வது பக்கம். கொஞ்சம் கடகடன்னு வாசிக்கலாம். மாம்சத்தின்
மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் ஆமென். நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இருக்க நான் அதிகமா எப்படி செய்யலாம்? நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரெயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி ஆமென், துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய ஆமென், நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இவ்வளவு தூரம் மேன்மையான காரியம். அப்படி ஒரு மேன்மை நமக்கு இருக்கும்னா நம்ம தரையில் கால் படவே செய்யாது, கையிட்டு தான் நடப்போம். கால் எங்க இருக்கும்? ஆனால் அவ்வளவு தூரம் கோடீஸ்வரன். யாரோ ஒரு ஆள் சொன்னார், 300 கப்பல் போகுது அவனுக்கு. எருசலேம் தேவாலயத்தில் ஒரு நாளைக்கு 50,000 ஆடு வெட்டுவாங்க. செம்மறி ஆடு மட்டும் 50,000 ஆடு. எருசலேம் தேவாலயத்தில் ரத்தம் அப்படியே தண்ணி ஆறு மாதிரி போய்கிட்டு இருக்குமா. அந்த ஆட்டு தோலை பூரா வேகணும்னா எவ்வளோ பணம் இருக்கணும்? ஒரு தோல் எவ்வளவு? ஆட்டுத்தோல் 200 50,000 தோல்லாம் என்னாச்சு? அங்கே கிடாய் தான் விட்டுவாங்க. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். அடுத்த எழுதான் பாருங்க, அடுத்த வசனம் வாசிமா. இல்லை 7வது வசனம். எவைகளோ ஆமென் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல ஆமென் மேன்மைக்காக. அவன் உட்கார்ந்து எண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் நான் இவ்வளவு பெரிய அதிகாரம் பெற்றவன், பணம் படைச்சவன், புகழ் பெற்றவன், இதெல்லாம் எனக்கு ஒரு மேன்மையும் இல்லைன்னு நினைக்கிறான். ஆனால் என்ன தகுதியா? எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, நீர் தகுதியை தாரும்னு யார் சொல்கிறாங்களோ அதுதான் தகுதி. என் தகுதியினால உம்முடைய ராஜ்யத்தை என்னால் கட்ட முடியாத ஆண்டவரே, நீர் ஒரு தகுதி தருவீர், அதை வச்சு தான் உம்முடைய ராஜ்யத்தை நான் கட்ட முடியும்னு யார் நினைக்கிறாங்களோ அதுதான் தகுதி. அல்லேலூயா. கொஞ்சம் பணம் இருந்துட்டா, கொஞ்சம் சாப்பாட்டுக்கு வழி இருந்துட்டா, கொஞ்சம் துணி போட்டுட்டா, கொஞ்சம் ஒரு வீடு கட்டிட்டா, கொஞ்சம் பேங்கில் பணம் கட்டுந்துட்டா, மக்கள் வரத்து பயங்கர வரத்து. அல்லேலூயா. ஆனால் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் நான் லாபமாய் தோன்றுகிறேன், எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணிக்கொண்டிருக்கேன். ஏன்னா அவர் அறியணும். அல்லேலூயா. வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 Corinthians 4வது அதிகாரம். 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தேவன் ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அந்த மகத்துவமுள்ள வல்லமை உண்டாயிராமல் விளங்கும்படி. அடுத்தாலையும் வாசிக்கணும், நீங்க எடுத்துக்கொண்டாங்க. வேதம் சொல்லுது, அந்த பொக்கிஷத்தை என் மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறேன். மண்பாண்டம் கீழப்பட்டா என்னவா? டப்புன்னு உடஞ்சுவோம். இப்போ சில்வர் பாத்திரம் இருக்குது, பித்தளை பாத்திரம் இருக்குது, அல்லையா கோல்டு பாத்திரம் இருக்குது, மண் பாத்திரம் இருக்குது. எதுக்கு மதிப்பு அதிகம்? கோல்டு தான் அதிகம். ஆனால் எது உடம்புக்கு நல்லது? மண்பாண்டம் தான் நல்லது. ஆனால் மண்பாண்டத்தை யாரும் விரும்புறது இல்லை. மண்பாண்டம் தான் வச்சுருப்பாங்க. மண்பானை நினச்சா எனக்கு பெரிய இது. எங்கள் வாய்க்கால் சேர்மாதி வாய்க்காலில் பூரா ஒவ்வொரு கிணறு இருக்கும். இந்த 2 மாதத்துக்கு தண்ணி வராது வாய்க்காலில். ஊர்லேயும் தண்ணி இருக்காது. இந்த வந்து வாய்க்காலுக்குள்ளே இருக்கிற கிணத்துக்குள்ளே இருக்கிற தண்ணியை தான் எல்லாம் வாளி வச்சு இறைச்சி சோறு பொங்கணும். தண்ணி வத்துனோன்னா அந்த தண்ணியை பூரா குவாரி தூர ஊற்றினா 80 ரூபா கொடுப்பாங்க பஞ்சாயத்து போர்டிலேருந்து. வீட்டில் தெருவில் 2 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போகணும். நாங்கள் கிணத்தை சுத்தம் பண்ணியிருக்கணும். அதில் 8 பேர் 10 பேர் அந்த கிணத்தை இறைச்சிருப்பாங்க. ஆளுக்கு 8 ரூபா கிடைக்கும். 8 ரூபா பெரிய துட்டு. இப்போ தண்ணியை பூரா குவாரி தூர ஊற்றணும். சவுதியை பூரா அள்ளி தூர போடணும், எல்லாம் போடணும். நான் சொல்லுறது கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி. பானை வேணும் என்ன செய்ய? உடனே 10 பேர் உள்ள கிளம்பி போகிறது எங்கே? எல்லார் வீட்லேயும் சோறை பொங்கிட்டு, நான் நேற்று பொங்கின சோறை பொங்கிட்டு துவைச்சி காய வச்சுருப்பாங்க வெளியே.
போய் பொறிக்கிட்டு வருது. ஆளுக்கு 2 பானை 3 பானை அங்கேருந்து பொறிக்கிட்டு வர்றது. அது வீட்டுக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? சோறு பொங்க வச்சுருந்த பானை 10 பானை வேணும்னா 20 பானை வேணும். டக்கு டக்குன்னு பானை உடையும். கோரி கோரி மேலே கொடுக்கணும்ல. யானி வச்சு யானியில் வச்சுக்கிட்டு மேலே வாங்க தண்ணி கோரி 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 ஒரு கிணத்து தண்ணியும் கோரி தூர ஊற்றணும். தூர ஊற்றினா 80 ரூபா கிடைக்கும். 80 ரூபா 10 பேர் இருந்தாலும் ஆளுக்கு 8 ரூபா. அதுவும் உடனே 80 ரூபா கொடுக்க மாட்டாங்க. 2 வாரம் கழிச்சு கொடுப்பாங்க. வேங்க போகிறோம் பாதி தின்றுவான். இல்லையா? அந்த மண்பானை அந்த மண்பானையில் ருசி இருக்கும். ஆனால் லேசாங்கன்னா உடஞ்சிரும். மீன் லேசானா உடஞ்சிரும். எல்லோரும் சோறை பொங்கிட்டு கழுவி அதெல்லாம் காய வச்சுருப்பாங்க. காய வைப்பாங்களா? காய வைப்பாங்க. மண்பானையை கொட்டி பார்த்து வாங்குவாங்க. அந்த மண்பானைக்குள்ளே என்ன செய்தாராம்? தன்னுடைய பொக்கிஷத்தை கொண்டு போய் உள்ளே வைக்காரோம். எந்த பொக்கிஷமா? வாசிப்போம் 6வது வசனம். பிரகாசிக்க சொன்ன தேவன் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி பொக்கிஷத்தை என் மண்பாண்டத்தில் வைத்திருக்கிறார். நான் நல்ல கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. 6வது வசனத்தை திரும்பி வாசிக்கிறேன். இருளில் வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்து தோன்ற பண்ணினார். என்ன இருதயத்திலன்னா, கிறிஸ்து சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள் பிறப்பதற்கு முன்பாக வேற வாழ்க்கை. சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள் பிறந்த பிறகு என் வாழ்க்கை மாற்றமாகி வேற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். வாழுதுங்களா இல்லையா? அந்த வாழ்க்கைக்குண்டான அறிவும் அந்த வாழ்க்கைக்குண்டான வல்லமையும் அந்த வாழ்க்கைக்குண்டான ஆலோசனைகளையும் இந்த மண்பாண்டத்தில் வச்சிருக்கிறார். இது என்ன செய்து பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு இந்த மகிமை கிறிஸ்துவ குறித்து தான் எடுத்தேன். அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு ரொம்ப பேர் விடுதலை ஆனாங்க. வந்தவங்க பூரா விடுதலை ஆனாங்க. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? நீங்க கிறிஸ்துவை பிறக்கிறதுக்கு உங்களுக்குள்ள வருவதற்கு முன்னால, உங்க இருதயத்தில் வருவதற்கு முன்பாக உங்க அறிவு, உங்க திறமை, உங்க யோசனை எல்லாம் மாம்சத்தையும் மண்ணையும் உலகையும் சார்ந்திருக்கும். ஆமென். நீ கிறிஸ்து வந்த பிறகு பரலோகத்தையும் சிலுவையையும் பாவ மன்னிப்பையும் சாபத்திலிருந்து விடுதலையாவதையும் வேதவசனத்தின் மேலேயும் உங்கள் நோக்கங்களும் திட்டங்களும் அமைந்திருக்கும். அல்லேலூயா. அந்த கிறிஸ்து நமக்குள் வந்து வசனத்தின் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கின உடனே என் இருதயத்தில் ஒரு கிறிஸ்துவின் ஜீவன் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னு சொல்லணும். இந்த மகத்துவமான வல்லமைய எதுக்குள்ள ஊத்திருக்காரு? இந்த மண்பாண்டத்துல ஊத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். இது அப்படியே இருக்கட்டும், வாசிக்கணும். அல்லேலூயா. எரேமியாவின் புத்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம். கொஞ்சம் கடற்கடன் வாசிங்க. 18:4. பக்கம் 897. ஆமென். ஆமென். கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி படிக்கு சரியாய் கண்டபடி
வானைந்தோன் நல்ல காலுங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறல, கிறிஸ்துவின் வல்லமையை பெறல, அல்லேலூயா, அபிஷேகத்தை பெறல, விசுவாசத்தை பெறல. இதெல்லாம் சிலுவை மூலமாய் வரக்கூடியது. ஆனால் அதுக்குள்ள என் மனசு என்ன சொல்லுது? இதெல்லாம் நம்ம கை கொள்ள முடியுமா? ஆமென். இதெல்லாம் நம்ம உலகத்தில் சார்ந்து உலகத்தில் இருந்து விடுபட சொல்லுது வேதம். அல்லேலூயா, நமக்குன்னு ஒரு தனி வாழ்க்கைன்னு சொல்லுது வேதம். நாம் தேவனோடு வாழணும்னு சொல்லுது. இதெல்லாம் முடியுமா? உடனே என்ன சொல்லுது? நீ பக்தியாகவே இருந்துக்கோ, ஆனால் வெளியே உள்ள தேவன் வேண்டாம், வெளியே பக்தியாக இருந்துக்கோ. அப்படி தானே? ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்க. அல்லேலூயா. இது உடைந்து போன பாத்திரம். இது ஒரு கையில் இருக்கும்போதே கட்டு போகுது. இயேசுநாதர் கையில் இருக்கும்போதே கட்டு போகுது. கஷ்டம், கிறிஸ்துவ ஜீவியம் கஷ்டம், ஆனால் விடுதலையான வாழ்க்கை. அல்லேலூயா. எப்போ கஷ்டம்? இயேசு இன்னார், அவர் கிறிஸ்து எப்படி பெறுவது, கிறிஸ்துவின் நடத்துதலை பெறுவது, ஆலோசனை பெறுவது, வேத வசனத்தில் மறந்திருக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்வது, இது தெரிஞ்சிடும் உனக்கு ஈஸி. அதனால தான் வேதம் சொல்லுது இடுக்கமான வாசல். இது என்ன வாசல்? உங்கள் எண்ணத்தின்படியோ உலகத்தின் எண்ணத்தின்படியோ நான் நடக்க முடியாது. எனக்குன்னு ஒரு சட்டம், எனக்குன்னு ஒரு ஆலோசனை, எனக்குன்னு ஒரு வழி இருக்குது. அது தேவ வழி. அதன்படியோ மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். அதுக்காக வேண்டி தான் இது இடுக்கமான வாசல்னு சொல்லுது. ஆனால் இடுக்கமான வாசலில் நீங்கள் நடக்க முடியாது. நடக்க வைக்கிறவரோடு நடந்தீங்கன்னா அந்த இடுக்கமான வாசல் ஈஸியாக இருக்கும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இப்போ நான் ஜெபஸ்டின் இருக்கான், அவன் சின்ன பையனாக இருக்கான், நான் கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ரோடை கிராஸ் பண்ணணும்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன். அடுத்தால அவன் பையனை அவன் கூட்டிகிட்டு வரான்னு வச்சு கூட்டுவோமே. எப்போ நின்னுங்கப்பா, நான் உங்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னான்னா, நான் ஏற்கனவே வழியில் நடந்துட்டேன், எனக்கு வழி தெரியும். அப்போ எனக்கு ஒரு ஆள் கற்றுத்தந்திருக்கிறார். எனக்கு ஆண்டவர் கற்றுத்தந்து அந்த பாதையில் நடத்தி இருக்கிறார். அந்த நடக்க தெரிஞ்ச பிறகு எனக்கு அது ஈஸியாக போகும். நடக்க தெரியாத மாதிரி முந்தி எனக்கு ரோடை கிராஸ் பண்ணக்கு ஒரு ஆள் எனக்கு தேவை. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் பிசாசோடு ஜெயிச்சு வாழுவதற்கு ஒரு ஆள் தேவை, ஆண்டவர் தேவை. ஆண்டவரோடு நடக்கிறோம். உடனே கொஞ்சம் ஆலோசனைகளை பெற்ற உடனே ஈஸியாக நமக்கு முன்னால் ஆண்டவர் போகிறாரு, நான் பின்னால் போகிறேனுங்கிற பலம் நமக்குள்ளே என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனால தான் இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் அநேக மண்பாண்டங்கள் அப்படியே உடஞ்சி போகுது. நான் இப்போ உங்களை எல்லாத்தையும் கட்டி எழுப்பியிருக்கேன். நீங்கள் எந்திக்கலனால பின்னாலையும் போக முடியாது, உங்களால் முன்னாலையும் போக முடியாது. நீங்கள் முன்னால் போய் தான் ஆகணும். பின்னால் என்ன சிங்கம் இருக்குது, என்ன இருள் இருக்குது, என்ன அந்தகாரம் இருக்குது, உங்களை பின்னால் போனீங்கன்னா நொந்த மாட்டில் என்ன விடும் எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. அல்லேலூயா. இந்த பாத்திரம் உடனே உங்களுக்கு நடக்க தெரியலன்னா விட்டுற மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. விடவே மாட்டார். அழைத்த தாயின் கருவிலை தெரிந்து கொண்டவர் தலை நரைக்கும் வரை தாங்குவார், தப்பி வைப்பார், ஏந்துவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் முற்றுமுடிய நடத்துவார். நீங்கள் என்னைக்கு முடியலைன்னு சொல்கிறீங்களா அப்போ காயப்படுவீர்கள். ஆண்டவரே பலன் தாருன்னு சொல்லிட்டு ஓடி இருந்தாலும் உங்கள் பானை திரும்ப எடுத்து வணையப்படும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு வேண்டாம், அதுதான் வேண்டாம், இப்படியெல்லாம் வேண்டாம், நான் கொஞ்சம் பின்வாங்குதான்னு சொல்லி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காயம் உண்டாகும். முன்னால் போயிட்டு இருக்கும்போது ஐயா எனக்கு கண்டு தெரியல, எனக்கு பிடிச்சி நடையும் சொன்னால் அவர் நடத்திட்டு போகிறாரு. அல்லேலூயா. இப்போ வாசிக்கலாம் அதே அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 7வது வசனம் 4:7. வல்லமை எங்களால் உண்டாயிராமல் உண்டாயிருக்கும்படி விளங்கும்படி பெற்றிருக்கிறோம். நல்ல காலுங்க. எண்ணத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கோம். மண்பாண்டம் ஆகாத மண்பாண்டங்கிறதுக்கு இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுத்தாச்சு. எண்ணத்தை பெற்றிருக்கோம்னா இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளி எங்க இருக்கு? ஏன் இருள இருக்கு? நீங்க உலகத்துக்கு பிரகாசிக்கிற என்னவா இருக்கீங்களா? ஒளியா இருக்கிறீர்கள்.
உலகத்தில் பிரகாசிக்கிற ஒளி என்ன ஒளி? மகிமையின் ஒளி. கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் ஒளி எங்க இருதயத்தில் இருக்கு. என்னது? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆலோசனை. அந்த ஜீவன் எனக்குள்ள இருந்து இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிறது, எப்படி சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளணுங்கிறது, எப்படி பிசாசை ஜெயிக்கணுங்கிறது, எப்படி சாபத்திலிருந்து விடுதலையானுங்கிறது, எப்படி மறுரூபமாகணுங்கிறது, எப்படி சமாதானமாக இருக்கணுங்கிறது, எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறது எல்லாம் அந்த மகிமையின் மொழி உங்களுக்கு கற்றுத்தரும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் சிலுவையை சந்திப்பதற்கு முன்பாக மூடனாய் இருக்கிறேன். நான் சிலுவையை சந்தித்த பின் மகிமையின் ஒளி எனக்குள் வந்தவுடனே இந்த பொல்லாத உலகத்திலே எப்படி ஜீவிக்க வேண்டும் என்ற அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி என் இருதயத்தில் பிரகாசிக்கிறது. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? அதுக்கு வந்து 4 பேரை வச்சிருக்கேன் ஆமான்னு சொல்றதுக்கு. மகிமையின் அறிவாகிய ஒளி எனக்குள்ள வச்சுட்டார் ஆண்டவர். ஏம்மா இங்கே போவாத, ஏன் இங்கே நிற்காத, இங்கே பேசாத, இங்கே இப்படி சண்டை இப்படி பிசாசோடு யுத்தம் பண்ணணும், இப்படி யுத்தம் பண்ணணும், எல்லாவற்றையும் அந்த மகிமையின் ஒளி நமக்கு என்ன செய்யுது? கற்றுத்தருகிறது. அல்லேலூயா. அது எதில் பெற்றிருக்கோம்? மண்பாண்டத்தில் பெற்றிருக்கோம். இந்த அற்பமான மண்பாண்டம். நான் அநேக நிறைய சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கோம்னா, உங்களுடைய கல்வி, பணம், நீங்கள் கேட்டுருங்க யாராலும் சரி, உங்கள் கல்வி, உங்கள் பணம், உங்கள் திறமை, உங்கள் ஆள் அழகு எதுவுமே இந்த பூமியில் கிறிஸ்துவின் அல்லேலூயா ஊழியங்களை செய்தான தகுதி அல்ல. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். இது 2 கொரிந்தியர் 10வது வசனம். 9:10. இல்லை 10:10 9:10. 2 கொரிந்தியர் அதான். நான் நிருபங்களால் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அவன் பவுலுடைய நிருபங்கள் பார யோசனை என்ன அர்த்தம்? கனமான யோசனை. என்னால் வெயிட் அது புரிஞ்சு கொள்ள முடியாத யோசனை. ரொம்ப பலமுள்ளவைகளா இருக்கு. அவன் சொன்ன ஒவ்வொரு யோசனையும் எனக்கு பலமுள்ளவைகளா இருக்கு. ஆனா அவன் சரீரத்தின் தோற்றமோ பலவீனமோ அற்பமும் குள்ளனா இருக்கும். ஆளு கருப்பா இருக்கும். ஆனால் அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் பூராமே தேவனுடைய பிரகாசம் அவன் இருதயத்திலிருந்து தோன்றி வெளியே அநேகரை அசைச்சிட்டு, தேசத்தை அசைச்சிட்டு, அல்லையா அவன் பயந்த ராஜாக்கள் அசைக்கப்பட்டார்கள். அவன் யாராவது பயப்படுதான்? யாரை கண்டு? பவுலை கண்டு பயப்படுதான். ஐயா இவன் பரிசுத்தமும் இச்சை அடக்கத்தையும் பரிசுத்தத்தையும் குறித்து பேசுகிறான். உடனே அவன் பயப்படுதான். யாராவது ஐயோ இவன் இப்படி பேசுகிறானே அப்படின்ட்டு. ஆனால் ஆளை பார்த்தா குள்ள கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கான். யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க, மேல் காலம் ஆள்லாம் கருப்பு. அல்ல இல்லையா? ஆனால் இப்போ யோசனைகள் எழுதுகிறான், அன்பை குறித்து எழுதுகிறான். இன்னைக்கும் உலகத்தில் அசைக்க முடியாத அன்பாக இருக்கு. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை அது நேசிக்காத மனுஷனே கிடையாது. அவன் நிருபங்கள் ஒவ்வொரு நிருபங்களும் மனுஷன் எத்தனை மனுஷன் மிருக குணமுடையவர்களாக மனுஷனாக மாறி இருக்குது அவன் எழுதுகிற நிருபங்கள். இஸ்லாமியருக்கு ரொம்ப பிடிக்காது என்ன தெரியுமா? இந்த புதிய ஏற்பாடில் இயேசுவின் வருகை 2வது பிடிக்காத ஆள் பவுல் ஒன்று தான். பேதுருவை கூட ஏற்றுக்கிடுவாங்க. ஆனால் பவுலை பயங்கரமாக எதிர்க்கக்கூடிய காரணம் என்னென்னா, அவன் கிறிஸ்துவின் மகிமையை அவன் அந்த அற்பமான பாண்டத்திலிருந்து வெளிப்படுத்தினான். இன்னைக்கும் பிரகாசிக்கிறான். அவன் இருதயத்தில் பிரகாசிக்கிறது. நீங்களும் நடந்து உங்கள் வசனம் இருதயத்தில் நிலைத்திருந்துன்னா பிரகாசிப்பீர்கள். அது வேதம் சொல்வது மகத்துவம் உள்ள வல்லமை. கிறிஸ்துவின் ஆலோசனை ஒவ்வொன்றும் மகத்துவமான. நான் அநேக வசனங்களை பேசினேன், அநேக காரியங்களை போதித்தேன். எதுவுமே என்னுடைய ஞானத்தினால் உண்டானதல்ல. அப்பப்போ அநேக வசனங்கள், அநேக ஆலோசனைகள். அல்லேலூயா. வாசிப்போம் 8வது வசனம். இதில் 4:8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கு போவதில்லை, கலக்கம் அடைந்தும். இப்படி வாசி.
அல்லேலூயா. இயேசுவின் அறிவாகிய ஒளி எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தபடியினால் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளி எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தபடியினால் கலக்கமடைந்தாலும் நாங்கள் மனமுறிவு அடைவதில்லை. கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தபடினால் துன்பப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போகிறதில்லை. நீங்க என்ன கரையம் கட்டினாலும் சரி, மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று கிறிஸ்துவின் ஆளுகைக்கு உட்பட்டு கிறிஸ்துவின் ஆலோசனையை வெளிப்படுத்துவர்களாய் மாறினீங்கன்னா இந்த பூமியில் உள்ள எந்த துக்கமோ துயரமோ துன்பமோ கலக்கமோ எதுவுமே உங்களை பாதிக்காது. ஐயாம்னா அந்த பொக்கிஷத்தை எங்க பெற்றிருக்கோம்? இருதயத்தில் பெற்றிருக்கிறோம். இந்த இருதயத்தில் பெற்றிருக்கிறோம். ஏன்னா இந்த உலகம் பிசாசினுடையது, உலகம் பிசாசின் ஆலோசனைக்கு உட்பட்டது. இந்த கிறிஸ்துவின் மகிமையின் ஒளியாகிய அந்த தேவனுடைய ஆலோசனை பரத்திலிருந்து வரக்கூடியது. பிசாசின் கிரியெல்லாம் அழிச்சு என்னை விடுதலை ஆக்கிவிடும். அல்லேலூயா. அதனால்தான் அதை எதை குறித்து கவலைப்பட போறதில்லை, மனம் முறிவடைவதில்லை. இந்த ஸ்டேஜுக்கு தான் ஒவ்வொருத்தரும் வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தால என்ன இருக்கு? கைவிடப்படுகிறதில்லை, யாரு? ஒளி எங்க பண்ணிருக்காரு? மனம் திரும்பி கிறிஸ்துவை தரித்து கொண்டால் அந்த ஆலோசனைகள் உங்க இருதயத்திலிருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. எந்த இடத்துல எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி அல்லேலூயா நடக்கணும், எல்லாவற்றையும் ஆவியானவர் உங்களுக்கு இருந்து போதிப்பார், கண்டிப்பார், போதிப்பார், உணர்த்துவார், உங்களை மனம் திரும்ப வைப்பார், இயேசுவை தரித்து கொள்ள வைப்பார், இந்த உலகத்தை ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா. எனக்கு உலகமும் வேணும் தேவனுன்னா முடியாது. நீ மனம் திரும்பி பாருங்க ஐயா. உங்களுக்கு இருக்கிற அசுத்த கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை, சாபத்தின் கிரியைகளை மனம் திரும்பி பாருங்க. கிறிஸ்துவின் ஆளுகை உங்களுக்குள்ள வந்து கிறிஸ்து பிரகாசிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அநேகருக்கு இந்த வசனம் பிடிக்கல. ஆனால் யார் கேட்டாங்களோ இதை விட்டு போகவே முடியல அவங்களால. இந்த வசனத்தை கடந்து போக முடியல. ஆனால் ரொம்ப பேருக்கு பிடிக்கல. 40 பேர் 30 பேர் தான் பார்க்குறாங்க நம்ம போட்ட ஒரு இதை. ஒரு சாதாரண சும்மா போடுறாங்க சிடியெல்லாம், வீடியோலாம். அதை என்ன ஒரு 2K 3Kன்னு போட்டுதான் பார்க்குறாங்க. அவ்வளோ வியூஸ் வருது. நமக்கு 40 பேர் 30 பேர் பார்க்குறாங்க. ஆனால் கரெக்டாக அந்த 30 பேர் 40 பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. காரணம் என்னன்னா சத்தியம். அது அப்படிதான். எழுப்புதல் வந்துட்டா தேடுவார்கள், ராஜாக்கள் தேடுவார்கள், தேவ ஆலோசனைக்காய் நிற்பார்கள். அடுத்தால என்ன எழுதிருக்கு? ஜீவனும் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை, ஆமென். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. எனக்கு ஆத்மாவுக்கு ஜீவன் உண்டாக இருக்கும்படியாய், என் சரீரத்தில் இயேசுவின் சாயல் தெரியும்படியாய், இயேசுவின் மரணத்தில் என்னத்தெல்லாம் செய்தாரோ என் வாழ்க்கையில் அதை கொண்டு போய் சிலுவையில் அரைத்து அதை கொண்டு இருக்கிறேன். அவர் மரணத்தை நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? சுமந்து தெரிகிறேன். என் கோபத்தை, என் பொறாமையை, என் அகந்தையை அவர் எப்படி சிலுவையில் அறைந்தாரோ அதை பார்த்து நானும் சிலுவையில் அறைகிறேன். அல்லேலூயா. அந்த ஜீவன் எனக்குள்ள விளங்குது. நான் எவ்வளவு தூரம் அறைகிறேனோ அவ்வளவு தூரம் அவருடைய ஜீவன் எங்க விளங்குது? என் தேவனுடைய ஜீவனாகிய கிறிஸ்து எனக்குள்ள பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. பாவம் இருக்குதுன்னு பிசாசு தான் ஆளும். பாவத்தை நான் அறிக்கை செய்யணும்னா கிறிஸ்து ஆழ்வார். சொல்லுங்க. அதுதான் மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிற பொக்கிஷம். பொக்கிஷம். நீங்க பேசும்போதே இது பிசாசினுடையதா இது தேவனுடையதான் தெரியணும். பிசாசினுடையதுன்னா பிசாசு ஆள்றான்.
தேவனுடையதுன்னா தேவ மகிமை வெளியேறமாய் ஆலோசனைகளும் ஆவியின் கனிகளும் தாழ்மையும் அதில் அன்பும் விளங்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அடுத்த லைனில் இருக்கு. நாங்கள் எப்போதும் இதுக்கு அர்த்தம் என்ன? நான் ஒரு கோபத்தை அறிக்கை செஞ்சுட்டேன்டா, இன்னொரு செஞ்சுட்டையா, உள்ள பொறாம இருக்கு. ஆண்டவர் அந்த பொறாமையாண்ட காமிக்காரு. உடனே நான் பொறாமை அனுப்பிச்சினேன். ராவுன்னு இல்லாம பகலுன்னு இல்லாம நடுகிறவனு இல்லாம எனக்கு ஆண்டவர் உணர்த்துகிற நேரத்தில் சிலுவையில் அறைகிறேன். எப்போதும் என் சரீரத்தை மரணத்துக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பழைய மனுஷனை கொல்லுகிறேன். புதிய மனுஷனாய் கிறிஸ்துவை நான் என்ன செய்றேன்? தரித்து கொள்ளுகிறேன். அப்பதான் என் பொக்கிஷத்திலிருந்து யார் வெளிப்படுவா? கிறிஸ்து வெளிப்படுவார். நல்ல மனுஷன் தன் பொக்கிஷமாக இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் என்கிட்டக்குள்ள என்ற கனிகள், என்கிட்ட இருக்கிற அல்லையா தாழ்மை, என்கிட்ட இருக்கிற சாந்தம், என்னுடைய பிசாசின் கிருவியை சிலுவையில் அறைந்ததுனால நான் பொக்கிஷமாய் பெற்றுக்கொண்டேன். புரியுதா? பொக்கிஷமாக பெற்றுக்கிட்டேன். எனக்குள்ளே இருக்குது பொக்கிஷம், தேவனுடைய பொக்கிஷம். அது தேசத்தில் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். தேசத்தில் அது பிரகாசிக்கும். அல்லேலூயா. அடுத்த லைன் எழுதிருக்கு. எங்களிடத்திலும் நான் எவ்வளவு தூரம் மறிச்சு இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிறேனோ அந்த ஜீவன் உங்களிடத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கு? பிரகாசிக்க ஆரம்பிக்க. உங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்ய ஆரம்பிக்கு. நான் ஒரு ஏமாத்துக்காரனும் பொய்யும் புரட்டு பேசுறதா இருந்தால் நீங்களும் எப்படி இருப்பீங்க? நான் 10 அடி பாஞ்சோம்னா இன்னும் இப்படி பேசவும் முடியாது. நான் தவறு பண்ணுகிறவனா இருந்தால் இவ்வளவு கட்டன் ரெட்டாலாம் என்ன செய்ய முடியாது, உங்களை உருவாக்க முடியாது. ஏன் கட்டன் ரெட்டா பேசணும்னு எனக்கு நான் ஆத்திரமா? எனக்கு அவசியமா? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை உங்களை யார் மாதிரி மாற்றணும்? நீங்க சாபத்திலிருந்து விடுதலைனா பேயிலிருந்து விடுதலை ஆகணும். நீங்க இயேசுவை போல மாறணும். இந்த வேலையை எனக்கு தேவன் தந்திருக்கிறார். உங்களை நான் கூப்பிட்டு வரல, அவர் தான் கூப்பிட்டு வந்து அவர் தான் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. நினைச்சுனா நீங்க நான் உங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டோம்னு அடுத்த லைனுக்கு விசுவாசித்தேன், பேசுகிறேன். ஆமென். பேசுகிறேன். அடுத்த வசனம். ஆமென். எழுப்பி உங்களுடனே கூட நிறுத்துவார் என்று. ஆமென். இயேசுவை எழுப்பினார். என்ன நினைச்சுவாரு? எப்படி எழுப்பாரு? நான் பழைய மனுஷனை கொள்றேன், புதிய மனுஷனால எந்திக்கிறேன். ஆமென். பழைய மனுஷன் பிசாசின் மனுஷன், பழைய மனுஷன் ஆதாமின் மனுஷன், அவனை கொன்ன உடனே நான் இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறேன், எழும்புகிறேன். அல்லேலூயா. தேசம் அசைக்கப்பட போகுது. அல்லேலூயா. நேரம் கடகடன்னு அவரு எப்போ கர்த்தாவே ஒரு வசனத்தை வாசிப்போம். 1:2 நிறைய வாசிக்க நேரம் இல்லை. 1:20 2வது அதிகாரம் 12வது வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர்களுக்கு விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி ஆமென் நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுங்க. சொல்லுது. நீங்க 11வது வசனத்தில் பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில்
அவர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் யாரை மகிமைப்படுத்தணுமோ? இவங்க வேலைக்காரங்க, இவங்க பைபிளை தூக்குறவங்க, இயேசுவை பின்பற்றதுனால இவங்க இப்படி இருக்கிறாங்க, நற்கிரியைகளை செய்யறாங்கன்னு யாரை மகிமைப்படுத்தணும்? தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாய் அவர்களுக்குள்ள நல்ல நடக்கவைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறேன். இதுதான் என் பிரகாசம். உங்க மகிமையின் ஒளி வெளிப்பட காரணம் உங்கள் மூலமா யார் மகிமைப்படணும்? இயேசு மகிமைப்படணும். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேணும். அவர் உயர்த்தும்படியாய் என்னை நான் தாழ்த்துகிறேன். அவர் பிரகாசிக்கப்படணும் என் மூலமாய். அதான் பிரகாசம். சம்பூர்ண யாக்கியம் வரும் அப்படின்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உன் முகத்தின் சாயலை பார்க்க அநேகர் காத்திருக்க வேண்டும். உன் வாயின் வார்த்தைகளுக்காய் அநேகர் காத்திருக்க வேண்டும். உன்னுடைய நடக்கையை கவனிக்க அநேகர் காத்திருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதின் அடையாளம். உங்க வாயின் வார்த்தைக்காக 4 பேர் காத்திருக்கணும். அன்பும் சமாதானமும் அல்லேலூயா சாந்தமும் அநேக விடுதலைக்குண்டான வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து புறப்படணும். கோபமும் பொறாமையும் அகந்தையுமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? புறப்படக்கூடாது. இதுதான் தேவனுடைய நீங்கள் மகிமையை பெற்றதின் பிரகாசத்தின் பிரதிபலிப்பு. அல்லேலூயா. இந்த அக்கா வார அந்த தெருவுடி பெருன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. இந்த அக்காட்ட 2 வார்த்தையாக நான் பேசணும். ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணுது, என்ன எப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன். எதுக்கு ஃபோன் பண்ணி? உங்கள்கிட்ட பேசினா ஏதோ ஒரு சமாதானமாக இருக்குது, அதனால தான். எனக்கு வேறு வேலை இருக்க. உங்கள்கிட்ட பேசுனா ஒரு அமைதியாக பேசுகிறீங்க, ஒரு சாந்தமாக பேசுகிறீங்க, ஏதாவது பேசணும் போல் இருக்குது, அதனால தான் பேசுகிறேன் அப்படிங்க. 100 வசனத்தை வாசிக்கும். நான் நேராவது முடியப்படும். நான் அதே 4வது அதிகாரம், அதே பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம். நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் ஆவியாகிய மகிமையுள்ள தங்கி இருக்கிறார். ஆமென். தூசிக்கப்படுகிறார். ஆமென். ஆமென். வேதம் சொல்ல நீ கிறிஸ்துவின் நிந்திக்கப்படணும், அவமானப்படுத்தப்படணும். நம்ம சொந்த பந்தங்கள் மத்தியில் நீ சாட்சியா வாழ்றது நிமித்தம், உங்களுக்குள்ள இயேசு வெளிப்படுத்த நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள். ஆனால் அது தேவனுடைய பார்வைக்கு மகிமையாகவும் அவங்களுடைய வாழ்க்கையை தூசிக்கிறதாகவும் காணப்படும். இதுதான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்னால உயர்த்துவார், ஆனால் தாழ்த்தணுமே. அவர் சிங்காசனத்தில் இருப்பதை கொள்ளையாடின பொருளாபடி தாழ்த்தினார். அவர் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவை என்ன செஞ்சாரா? சகித்தார். அவர் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். நீங்க உயர்த்தப்படணும்னா தாழ்த்தப்படணும். யாருக்காக? உங்களுக்காக இல்ல, கிறிஸ்துவுக்காய். நீ நீதியாய் நடக்க நிமித்தம் யாரும் உங்களை மேன்மை சொல்ல மாட்டாங்க, உங்களை கேவலமா பேசுவாங்க. அது அவருடைய பார்வைக்கு உயர்வு. ஆமென். சூரியனை பார்த்து நாய்க்கு நஷ்டமா சூரியனுக்கு நஷ்டமா? அல்லேலூயா. நாம எவனை என்னும் சொல்லிட்டு போறான், எனக்கு கிறிஸ்துவானையா? அல்ல, நீ ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிக்க நேராவது டைம் ஆகுது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10, 11, 12. ரெண்டு தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10, 11, 12. இல்ல, ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி
சகலத்தையும் சகலத்தையும் ஆமீன். தியானம் என்ன சொல்லு பாருங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வதற்காக சகலதையும் அவர்கள் நிமித்தமாக நீங்க என்ன செய்யணுமா? சகிக்கணும். நித்திய மகிமைன்னா ஒரே ஒரு நாள் மகிமை இல்லை, ஏதோ தேவ மகிமையினால் நிரப்பப்படணும். எது மகிமை? இயேசுவின் சாயல் மகிமை. எது மகிமை? இந்த இயேசுவின் பிரதிபலிப்பு. உங்க மேல இயேசுநாதர் தெரியுதாருன்னு சொல்லாங்களா, அதான் தேவ மகிமை. அவருடைய சாயல் உங்கள் மேல அப்படியே அடிக்கணும். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இந்த வார்த்தை மேல சொன்ன வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அல்லேலூயா. அவரோட மரிக்கணும் என்ன அர்த்தம்? பழைய மனுஷன் என்ன செய்யணும்? மரிக்கணும். புதிய மனுஷன் யாரு? இயேசுவை என்ன செய்யணும்? தரித்து கொள்ளணும். அவரோட மரித்தோமானால் அவரோடு கூட என்ன செஞ்சிருவீங்க? பிழைத்திருப்பீங்க. அவர் பழைய மனுஷன் தான் கொன்னாரு. இயேசுநாதர் சாகல. இயேசுநாதர் சாகல, சரீரம் செத்தது. ஆனா அவர் சரீரம் சாக காரணம் அந்த சரீரம் இங்க பூமிக்குரிய சரீரம் அல்ல. ஆனால் நம்ம சரீரம் பூமிக்குரியனா எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்குரிய சரீரம். ஆமென். அந்த சரீரம் இந்த பூமியில செத்துரும். இயேசுநாதர் சரீரம் நிச்சயாது சாகாது. ஏன்னா அவர் சரீரம் இங்க உள்ள சரீரம் அல்ல. அவர் சரீரத்தில் எதை கொண்டாருன்னா இந்த உங்களுக்குள்ள எனக்குள்ள பாவத்தையும் சாபத்தையும் நெஞ்சாரு கொண்டாரு. அதனால அந்த பழைய மனுஷனை நானும் சிலுவையில இருந்து என்ன செய்யணும்? கொல்லணும். அடுத்தால அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், நல்ல காலுங்க, நீங்க சிலுவையில் அறையப்படுவதும் மரிப்பதும் அல்லது பாடுகளை சகிப்பதும் தனி மனுஷனா இல்ல. யாரோடு கூட? அவரோடு கூட. அவர் முதல்ல அறையப்பட்டிருக்கார், நான் திரும்ப அறையப்படுகிறேன். அவர் சிலுவை சுமக்கார், நான் பின்னால சிலுவை சுமந்துட்டு போறேன். அவர் அடிக்கப்படுகிறார், நான் என்ன செய்கிறேன்? அடிக்கப்படுகிறேன். அவரோடு கூட மரித்தோமானால், பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆமென். ஒவ்வொரு பாடுகளும் சொல்லுங்க, என் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க. என் மாம்சத்தின் கிரியைகள் யாவும் பிசாசினுடையது. என் மாம்சத்தின் கிரியைகள் யாவும் விக்கிரகத்துடையது. நான் அதை சிலுவையிலே கொன்று விட்டால் இந்த பூமியை ஆளுகை செய்வேன். ஆளுகை செய்ய வேண்டாமா? இயேசுவின் நாமத்தினால பிசாசை துரத்துவீர்கள், உலகம் என்றும் சுவிசேஷத்தை செய்வீர்கள், பிரசங்கிப்பீர்கள். இது என்னது? ஆளுகை. சுவிசேஷத்தை சொல்லுவதும் இயேசுவை சொல்லுவதும் என்னது? ஆளுகை. ஆளுகையில் என்னது? எதை ஆளுகிறோம்? பிசாசை ஆளுகிறோம். என் நாமத்தினாலே பிசாசை, அது பிசாசை ஆளுகிறோம். நாம் பூமிக்கு ராஜா, ஆசாரியர்கள். நம்மள யாரு? எந்த ஆசாரியர்கள்? நமக்குள்ள இருக்கிற ஆலயத்துல தேவனுக்கு நான் தான் யாரு? ஆசாரியர். ராஜா யாரு? இந்த பூமியை பிசாசு ஆளுகிறான். சொல்லுங்க, பிசாசை நான் ஆளுகிறேன், அதனால் நான் ராஜா. ராஜானா யாரு? பிசாசா? ராஜான்னு நாளைக்கு மோடிட்டு போய் நின்றாதீங்க. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டுருவாரு, உடனே மிலிட்டரியை விட்டு ஷூட் பண்ணிட்டுருவாரு. நாம அவருக்கு ராஜா இல்லை, அவருக்குள்ள இருக்கிற பிசாசுக்கு நான் யாரு? ராஜா. நான் அவரை அடக்க மாட்டேன். அவருக்கு எனக்கு எதிரி இல்லை. எனக்கு யாருக்கு எதிரி? என்னுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும். யாரோடு? மானமண்டலத்தின் பொல்லாத ஆவி. அவருக்குள்ள இருக்கிற மானமண்டலத்தின் பொல்லாத ஆவிக்கும் எனக்கும் தான் என்னது? போராட்டம். நான் அந்த போராட்டத்தில் நான் தான் நினைச்சுவேன், அவன் தோத்து போவான். நல்ல வியாம்னா கிறிஸ்துவின் மகிமையை என் மண்பாண்டமாகிய பொக்கிஷத்தில் என்ன செஞ்சிருக்கேன்? பெற்றிருக்கிறேன். அவன் ஆளுகை செய்வேன், உலகத்தை நினைச்சுவேன். அதுதான் எழுப்புதல். எல்லாரும் மனங்கால் பண்ணிடுவோம்.